யாருங்க நீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கமா. அதையே இங்க ஓட்டுறீங்க? உங்களுக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இங்க ஓட்டுனா உனக்கு என்னமா பிரச்சனை? அடைச்சி கிடக்கிற கடை தானே. கடை அடைச்சிருந்தா போஸ்டர் ஒட்டிருவீங்களா நீங்க? மரியாதையா இதை கிளிங்க. என்னது மரியாதையா கிழிக்கணுமா? பொம்பளை புள்ளியாச்சுன்னு பாக்குறேன், இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். நீ போமா உன் வேலையை பார்த்துட்டு. வயசுல பெரியவர்னு மரியாதை கொடுத்தா ரொம்ப தான் ஓவரா பேசுறீங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க, போங்க இங்க இருந்து. என்ன தைரியம் இருந்தா போஸ்டரை கிழி பண்ணி பொம்பளை புள்ளன்னு பார்த்தா ரொம்ப பண்ணிட்டு இருக்க நீ. என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ கேக்குறேன். பொம்பளை புள்ளை கிட்ட சண்டைக்கு தாவுற? டேய் மரியாதையா பேசுடா. எது டாவா? ஓங்கி அரைஞ்சான்னு வச்சுக்கோ, செத்தே போயிடுவேன். எது அடிப்பியா? முடிஞ்சா கையை வச்சு பாரு. நான் யாரு காட்டுறேன் பாரு. இப்போ என் ஆளுங்களை கூப்பிடுறேன்டா. என்ன அடிப்பியா? கூப்பிடியா? அபி இவன் என்ன பண்றேன்னு சொல்லு அபி. இங்கே கொண்டு போயிச்சுட்டுமா? ஹலோ, என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணுவ? சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன ரகு விடு. ரகு விடுன்னு சொல்றல. பொம்பளை பொண்ணு மேல கை வைக்கிற பாரு. நீ எல்லாம் பெரிய மனுஷனா? யாரு தெரியாம கை வைக்கிற நீ? கூப்பிடு. என்ன ரகு என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னை விட வயசுல பெரியவர், அவரை அடிக்க கை வாங்குற. என்னது பெரியவரா? பெரியவர் மாதிரி நடந்துக்கிறான். என்ன பேச்சு பேசினா தெரியுமா? அபிகிட்டே சண்டைக்கு போறான். வேற நீ அபிகிட்டே கேளு. என்ன போஸ்டர் ஓட்டுறவனு இலகாரமா நினைச்சீங்களா? நான் நினைச்சேன்னா இந்த கோயம்புத்தூரே நடுங்கும். ஓ ஏங்க, நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க. ஏன் கடையில வந்து போஸ்டர் ஓட்டிட்டு இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டு கதவுல நாங்க வந்து போஸ்டர் ஓட்டினா சும்மா இருப்பீங்களா? உன் கடையா? பின்ன உங்க அப்பா வீட்டு கடையா? போயா. இதை முன்னாடியே சொன்னா பேசாம போயிருப்போம்ல. தேவையில்லாம மேலகளை கையை வச்சுக்கிட்டு குழம்பாம எடுத்துட்டு போ. அப்படியே ஓடி போயிடு. இனிமே இந்த ஏரியா பக்கம் பார்த்த சைக்கிளை புடிங்க வச்சுக்குவேன். சொல்லுங்க அபி. அபி என்னாச்சு? ஏன் அழறீங்க? அபி என்னாச்சுன்னு அழாம சொல்லுங்க. அபி மறுபடியும் இந்த பார் ஓனர் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணானா? இல்ல சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்புறம் அழுறீங்க? வீட்டில் வேற ஏதாவது ப்ராப்ளமா? நான் உடனே கிளம்பி நேரில் வரட்டுமா? இல்லை சார், வேண்டாம். எதுவும் பிரச்சனை இல்லை. அபி எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாரும் அழ மாட்டாங்க சார். உண்மையா பிரச்சனை எதுவும் இல்லை சார். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்க யார்கிட்டயாவது பேசணும் போல இருந்தது. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண. என்ன விஷயம் அபி? அது அன்னைக்கு உங்ககிட்ட நான் காட்டினேனே சார், என்னோட கடை. ஆமா, நான் வீட்டுக்கு வர வழியில என் கடையை பார்த்தேன் சார். ஒருத்தர் போஸ்டர் ஒட்டிட்டு இருந்தாரு. அதை பார்த்ததும் எனக்கு கோவம் வந்துருச்சு சார். சண்டை போட்டுட்டேன். அதில் எதுவும் தப்பு இல்லையே. நமக்கு சொந்தமான இடத்துல போஸ்டர் ஒட்டுறதும் மிஸ்பிஹேவ் பண்ணுறதும் தப்பு தானே அபி. நீங்கள் சண்டை போட்டதும் கரெக்டு தான் அபி. யாரோ ஒருத்தர் போஸ்டர் ஒட்டினாரு. அவரோட என்னால் சண்டை போட முடிஞ்சது. ஆனால் என் கடையை அடைச்சு சீல் வச்சவங்க எல்லாம் என் கண்ணு முன்னாடி இருந்தோம். என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே சார். மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு சத்தம் இல்லாமல் வேடிக்கை தானே பார்க்க முடிஞ்சது. அபி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என் கண் முன்னாடி தானே சார் ரோட்டை தோண்டி கடையை அடைச்சாங்க, கரண்ட்டை கட் பண்ணாங்க, ஆஃபீஸர்லாம் வந்து கடையை பூட்டி சீல் வச்சாங்க. அவங்க எல்லாரும் என்னால் என்ன சார் செய்ய முடிஞ்சது? வேடிக்கை தானே பார்த்தேன். அபி சார், அது வெறும் கடை இல்லை சார், என்னோட அம்மா. எங்க அப்பா பொறுப்பான ஆளெல்லாம் எதுவும் இல்லை சார். எங்க அம்மாவோட கையில இருந்த நகையை எல்லாத்தையும் விற்று ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் அந்த கடையவே ஆரம்பிச்சாங்க. ஸ்கூல் போன நேரம் தவிர நான் சாப்பிட்டது, விளையாடினது, தூங்குனது, தொழில் கத்துக்கிட்டது எல்லாமே இந்த கடையில தான் சார். அடைஞ்சு கிடக்கிற என் கடையை பார்க்கும் போதெல்லாம் என் உயிர் என்னை விட்டு தள்ளி நிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒண்ணு சார், கடை அடைச்சவங்க யாரா இருந்தாலும் நல்லாவே இருக்க மாட்டாங்க சார்.
அபி கூல். எதுக்கு நீங்கள் சாபம்லாம் கொடுக்குறீங்க? நான் தான் சொன்னேனே, லீகலாக ஃபைட் பண்ணி உங்கள் ஷாப்பை நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி தரேன்னு. டோன்ட் வரி அபி. உங்களுக்கு எதுக்கு சார் இந்த கஷ்டம் எல்லாம்? வேண்டாம் சார், என் விதியை நான் வாழ்ந்துட்டு போறேன். மனசுல இருக்கிற கஷ்டத்தை உங்ககிட்ட சொன்ன ஆறுதலா இருக்கும் தான் ஃபோன் பண்ணேன். சாரி சார். ஏய் அபி, என்ன அபி நீங்கள் சாரியில் சொல்லிட்டு? நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் லீவ் இட். நான் ஃபோனை வைக்கிறேன் சார். ஓகே அபி, பாய். பாய் சார். ஹலோ, ஹாய். யாரு? ஓ, நான் கூட தெரியாம தான் ஸ்மைலி அனுப்பிச்சிங்களா? நானா? உங்களுக்கா? இல்ல, நான் தான் உங்களுக்கு தெரியாம அனுப்பிட்டேன். ஐம் சோ சாரி. பாய். ஏய், ஹலோ. ஹாய். யாரு? ஹலோ, யாருன்னு கேட்டா ஏன் சிரிக்கிறீங்க? என் பேர் அதர்வாங்க. கோவை சரளாங்கிற பேர்ல என்கிட்ட இன்ட்ரோ ஆன மிஸ் ஆனந்தி அவங்க எனக்கு கால் பண்ணும்போது நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன். டக்குன்னு பேர் பார்க்காம நான் யாருன்னு கேட்டேன். அவங்க கோச்சிக்கிட்டாங்க. நான் இப்போ அவங்க கிட்ட பேச முடியுமா? சாரி, ஆனந்த் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. அப்போ இப்போ பேசுறது அவங்க மனசாட்சியா? நீங்க சிரிக்கிறீங்கன்னு தெரியுது. கொஞ்சம் நல்லா சிரிச்சா அழகா இருப்பீங்க. எனக்கும் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹலோ ஹலோ. அவசரப்பட்டு அங்கங்கெல்லாம் பார்க்காதீங்க. நான் அங்கெல்லாம் இல்லை. அப்போ சிரிச்சா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. உங்க முகத்தை சிரிப்போட நினைச்சு பார்த்தேன், அதான் சொன்னேன். அப்புறம் சொல்லுங்க, என்ன விஷயம்? நத்திங். நான் போனை வைக்கிறேன். எங்க நீங்க கோவப்பட்ட அழகா இருப்பீங்கன்னு சொன்னது உண்மைதான். அதுக்காக எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டா எப்படிங்க? ஹலோ, சொல்லுங்க. இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி காலா இல்ல அஃபிஷியல் காலான்னு தெரிஞ்சுக்கலாமா? ரெண்டும். ஓ ஓகே, ஃப்ரெண்ட்லியா கோவப்பட்டாச்சு. இப்போ அஃபிஷியலா கோவப்படாம பேசலாமே. அது அன்னைக்கு சொன்னீங்கல்ல, மாடலாக ஆசை இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கன்னு. நேற்று நைட்டு சாட் பண்ணப்போ கூட கேட்டேன். நீங்க யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வேற மாடலை செலக்ட் பண்ணிட்டேனே. ஓ ஓகே. என்னாச்சு? வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்கு. நத்திங். பாய். ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, உங்க கோவமான அழகை நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. அழகான இந்த ஆனந்தியை விட பெஸ்ட் மாடல் எனக்கு எங்கெங்க கிடைக்க போறாங்க? நாளைக்கு போட்டோ ஷூட், ரெடியா இருங்க. மார்னிங் கால் பண்றேன். ஓகே ஓகே. ஹலோ ஹலோ. சொல்லுங்க. தேங்க்ஸ்லாம் கிடையாதா? தேங்க்யூ. வெல்கம். பாய். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஐல் see you tomorrow. பாய். எல்லா காய்கறியும் வாங்கி வந்தாச்சு. தக்காளி தான் கொஞ்சம் விலை அதிகம். ஆமா, ஐயோ. இந்த சொரக்காய் தான் கிடைக்கல. சீசன் இல்லையா மார்க்கெட்ல? ஆனந்தி, ஆனந்தி. சொல்லுங்கப்பா. என்னம்மா எப்போதும் பட்டாசு கொளுத்தி போட்ட மாதிரி படபடபடன்னு இருப்ப. இப்போ ஏதோ கதை எழுதுற கதாசிரியர் எழுதுற மாதிரி மண்டைக்குள்ள கொட கொட கொடன்னு ஓட்டிக்கிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? என்னமாச்சு? எதா இருந்தாலும் முதல்ல இந்த அப்பா கிட்ட சொல்லு. 10 நாள் அக்கா சம்பளம் வந்துடும். உனக்கு என்னெல்லாம் தேவையான லிஸ்ட் போட்டு வச்சுக்க, நம்ம வாங்கிடுவோம். நான் அதை பத்தி யோசிக்கலப்பா. வேற எதை பத்தி வச்சுக்கிற? அபிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு லிஃப்ட்ல வரும்போது அங்க ஒருத்தரை பார்த்தேன். பாத்தியா? அந்த கம்பெனியோட ஆட்ஸ், மாடலிங் ஏரியா, அது எல்லாமே அவர்தான் ஹேண்டில் பண்றாரு. அவன் உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசினானா? எதா இருந்தாலும் சொல்லுமா. அசோக் சார் அபி சொன்னா கேப்பாரு. அப்படியே அவன் சீட்டை விட்டு சீட்டு கிழிச்சிடலாம். அப்பா, முதல்ல என்ன பேச விடுங்கப்பா. நான் சொல்ல வந்ததை சொல்ல விடுங்க. சரி, சொல்ல வந்ததை சொல்லு. சொல்லு. அவர் என்ன பார்த்துட்டு
நீங்க மாடல் மாதிரியே அழகா இருக்கீங்க. நீங்க விளம்பரத்துல மாடலா நடிக்கிறீங்களான்னு கேக்குறாருப்பா. நாளைக்கு வர போட்டோ ஷூட் இருக்கு. கம்பெனியோட மெயின் மாடல்ஸ்க்கு செலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்கு முடிஞ்சா வாங்கன்னு சொன்னாருப்பா. அப்புறம் நடிக்க விருப்பம் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி அவரோட கார்டை கொடுத்தாருப்பா. எங்க? லிஃப்ட்லப்பா. அந்த எங்க இல்ல, விசிட்டிங் கார்டு எங்க? உள்ள ஹேண்ட்பேக்ல இருக்கு. போய் எடுத்துட்டு வா, போய் எடுத்துட்டு வா. இன்னைக்கு போனை போட்டு இன்னைக்கு அவன. அப்பா அப்பாவா ப்ளீஸ்ப்பா. அவர் ரொம்ப டீசெண்டா பேசினாரு. நமக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லிடலாம். அதை விட்டுட்டு சண்டைலாம் போட வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா. சண்டையா? யாருமா சண்டை போட போறா? இன்னைக்கு வேலைக்கு வரணுமா இல்ல என்னையில இருந்து வேலைக்கு வரணும்னு கேட்க சொன்னோமா? அப்பா என்னம்மா உங்களுக்கு கோவமே இல்லையா? கோவப்படுறதுக்கு என்னமா இருக்கு? ஒன்னும் மாடலா நடிக்கிற அளவுக்கு அழகா இருக்கான்னு ஒருத்த கண்டுபிடிச்சிருக்கானா, அவனை பாராட்ட வரமாடா. அப்போ நான் அவர்கிட்ட பேசலாமா? பேசுமா. எவ்வளவு பெரிய வாய்ப்பு இது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்? அக்கா கம்பெனில சீஃப் டிசைனரு, அவ தைக்கிற துணியை தைச்சு போடுற மாடல், அவ தங்கச்சி. 2 பேருக்கும் பெரிய பொறுப்பு, பெரிய சம்பளம். சம்பளம் அபியலுக்கு வரும்ல? அதை விட அதிகமாவே வரும்பா. ஒரு ஆட் ஹிட் ஆச்சுன்னா லெவலே வேற. நம்ம கேக்குற பணத்தை கொட்டி கொடுப்பாங்க. அச்சோ, அப்புறம் என்னம்மா? சந்தோஷமான விஷயத்த சிரிச்சுக்கிட்டே சொல்லவ இப்படி உம்முன்னு சொல்றியம்மா. உங்க அப்பாக்கு எவ்வளவு பெரிய கௌரவம். ஒரு பொண்ணு சீஃப் டிசைனரு, ஒரு பொண்ணு மாடலு. இதை விட ஒரு அப்பனுக்கு என்னம்மா பெருமை? நீ போறலமா? இல்லப்பா நான் போகல. போலையா? ஏன் 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 போல? அபிக்கு தெரிஞ்சா கண்ணா பின்னான்னு திட்டுவா. வீட்ல பெரிய சண்டை வரும். வேண்டாம் விட்டுலாம்பா. அட என்ன பொண்ணுமா நீ? மகாலட்சுமியோ மாடியோ உடச்சுக்கிட்டு கோடி கோடியோ கொட்ட போது வேணான்னு சொல்லி கருப்பு கொடியை பிடிக்கிற. மகாலட்சுமி கோச்சிக்க மாட்டா? அப்பா மகாலட்சுமி கோவத்தை கூட தாங்கிக்கலாம்ப்பா. ஆனா இந்த அபின்ற மகா காளியோட கோவத்தை தான் என்னால தாங்கிக்க முடியாது. அடிச்சாலும் அடிப்பா. அட என்னம்மா நீ? அவ அடிச்சா சும்மா இருப்பானா? பிச்சுடுவோம் பிச்சு. அப்பா ஏன்பா தேவையில்லாம சண்டை? ஏமா இந்த வேலை உனக்கு தேவைன்றதாலதாம்மா சண்டையே. அப்பா நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? அபி சம்மதத்தோட நான் மாடலானா ஓகே, இல்லனா வேண்டவே வேண்டாம். ஓ அபியோடைய சம்மதம் வேணுங்கிற. சம்மதிக்கிற மாதிரி பேசினா போச்சு. நடக்கவே நடக்காதுப்பா. அபி கண்டிப்பா சம்மதிக்கவே மாட்டா. ஏற்கனவே ஒரு நாள் நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டதுக்கு அடிக்க வந்துட்டா. இப்ப அதுதான் என் ஜாப்னு தெரிஞ்சது. அவ்வளவுதான், சாமி ஆடிடுவா. தெரிஞ்சா தானே? அப்பா இந்த விஷயத்த அபிக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். நீயும் அவகிட்ட எதையும் சொல்லிக்காத. எப்பயாச்சும் தெரிஞ்சா? தானா தெரிய வந்தா அது போதுமா? நாமளும் எதுக்கு போட்டு கொடுக்கணும்? நாளைக்கே ஆபீஸ் போற, அவர்கிட்ட ஓகே சொல்ற, மாடல் ஆவற. கடவுளே முருகா, ஒரு பொண்ணை உச்சத்துல வச்சிருக்க, மிச்சமா இருக்கிற இந்த பொண்ணையும் உச்சத்து பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உன்னால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு எனக்கு கொடு. எல்லா சாமியும் நமக்கு துணை இருக்கும். நாளைக்கு போய் மார்னிங்ல செம்ம கலக்கு, கச்சக்கா கச்சக்கா எல்லாம் கலக்குறேன். வெற்றி நிச்சயம். யா, ஏன் சத்தியமணி சொன்னதா நம்புவீங்களோ? சத்தியமா நம்புவேன். ஏய் ஓகே சார். ஏய் முதல்ல இந்த சார் நீங்க வாங்க போங்க இதெல்லாம் தூக்கி போட்டுரு. we are friends, true friends, so call me அதர்வா. சரி, என் ஃப்ரெண்டு சமயத்துல நான் டா போட்டு தான் கூப்பிடுவேன். நோ இஷ்யூஸ். நான் கூட என் ஃப்ரெண்டு டி போட்டு கூப்பிடுவேன். நோ ப்ராப்ளம் அட் ஆல். போட்டோஸ் வேணுமா? எப்படி எப்படி கண்டுபிடிச்ச? உன் கண்ணை பார்த்து தான். ஓ, என் கண்ணில் என்ன தெரியுது? நிறைய ட்ரீம், லாட் ஆஃப் ட்ரீம்ஸ். மாடலிங்ல இந்த வேர்ல்ட ஒரு கை பார்த்துடணும், மொத்தமா இந்த ஃபீல்டே ஜெயிச்சிடணும்.
இப்படி நிறைய. எப்படிப்பா? சோல்மேட்னா சோலுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும், அப்படிதான். ஜஸ்ட் 2 days ஆனந்தி. மேக்ஸிமம் பெரிய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆட்ஸ் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் எம்டிக்கே டைரக்டா அனுப்புவோம். இருந்தாலும் நான் உனக்காக அவங்க கிட்ட ஒரு வாட்டி கேட்கறேன், அதுக்கப்புறம் போட்டோ சென்ட் பண்றேன். ஓகே? ஏய் சும்மா ஜஸ்ட் கிட்டிங். உடனே சென்ட் பண்ண சொல்றேன். ஓகே? தேங்க்யூ so much. ஆனந்தி, ஆனந்தி, இப்ப வரியா இல்லையா? சொல்ல அபி, நான் படிச்சிட்டு இருக்கேன். உனக்கு என்ன வேணும்? காஃபி தான் வேணுமா? காஃபி வேணாம், ஒண்ணு வேணாம். என்ன இதெல்லாம்? என்னன்னு கேட்டேன். என்ன துணி இதெல்லாம்? எனக்கு எதுவும் தெரியாது. யார் ட்ரெஸ் இது? இரு நானே பார்க்கறேன். நடிக்காத ஆனந்தி. அன்னைக்கு உன்னை இந்த மாதிரி ட்ரெஸ்ல கண்ணுக்கு நேரா பார்த்துட்டேன். இனிமே இப்படி எல்லாம் நடக்காதுன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண. ஆனா இப்போ நம்ம வீட்ல அன்னைக்கு பார்த்ததை விட அறகுறையான துணி எல்லாம் கிடக்குது. உன்னை கேட்டா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற. நான் நடிக்கல அபி, நிஜமாவே இது என் ட்ரெஸ் இல்ல, என்ன நம்பு. அப்போ நம்ம வீட்டுக்குள்ள இந்த துணிகளுக்கா என்ன வேலை? ஆ, எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி தான் இந்த காஸ்டியூம் எல்லாம் கொடுத்து உன் அக்காவை இந்த மாதிரி தைச்சு கொடுக்க சொல்லி சொன்னான். கரெக்டா அந்த டைம்ல நம்ம கடை க்ளோஸ் ஆயிடுச்சுல, உனக்கும் ஆஃபீஸ்ல ஒர்க் லோட் ஜாஸ்தி, அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன். ஏன் அபி இப்படி பாக்குற? அப்போ இந்த Dress உன்னது இல்ல. அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் அபி. ஓன் Dress இல்லனா ஏன் நீ ஒளிச்சு வைக்கணும்? அதுவும் பெட்டுக்கு அடியில கபோர்டுக்கு பின்னால அங்கங்க மறைச்சு வைக்கிறதுக்கு என்ன அவசியம்? யோசி. நிதானமா தெளிவா நான் நம்புற மாதிரி ஒரு பொய்ய யோசிச்சு சொல்லு. பொய்யா? நான் ஏன் அபி பொய் சொல்லணும்? நேருக்கு நேரா உன் முகத்தை பார்த்து தானே பேசிட்டு இருக்கேன். அப்ப ஏன் கண்ணு தடுமாறுது? உன் கால் ஒரு நிலையில நிக்க மாட்டேங்குது. இல்லையே, நான் எப்பயும் போலதான் இருக்கேன். நீ தான் என்ன சந்தேகத்தோட பாக்குற. உனக்கு தான் அப்படி தோணுது. வீட்ல மாடர்ன் ட்ரெஸ்ஸை பார்த்தா நீ கோவப்படுவேன்னு தான் உன் பார்வையில படாம அதை மறைச்சு வச்சேன். அத நானே மறந்து போயிட்டேன். இப்போ நீ கண்டுபிடிச்ச எடுத்த பிறகுதான் எனக்கே ஞாபகம் வருது. ஓ, நம்பிட்ட. பாத்தியா, நீ என்ன நம்பவே இல்ல. எப்படி நம்ப முடியும்? இது வரைக்கும் நீ பொய்யே சொல்லாதவளா இருந்தா நம்பலாம். நீதான் சரளமா உண்மை மாதிரியே பொய்யை யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு தெளிவா பேசுவல. பாத்தியா, நான் உன் கண்ணை பார்த்து தான் பேசிட்டு இருக்கேன். நீ கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் தான் சொல்றேன். அப்போ நீ பொய்ன்னு சொன்னா எப்படி? அப்போ நான் உன்னை அனாவசியமா சந்தேகப்படுறேனா? இல்ல வேணும்னு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு நான் பேசுறேன்னு சொல்றியா? நான் அப்படி எதுவும் சொல்லலையே. அப்போ நீ சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? நம்பிக்கையும் தாண்டி சந்தேகம் எட்டி பாக்குற மாதிரி நீ ஏன் பேசணும்? உண்மையா இருந்தா பள்ளிருந்த முகத்துல அரையிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான வார்த்தையா வந்து விழுந்திருக்கும். குறைஞ்சபட்சம் கோவமாவது எட்டி பாத்துருக்கணும். உன்கிட்ட ரெண்டுமே இல்ல. அக்கா என்ன ஆச்சு? டேய், நீ பேசாம இல்ல. நீ சொல்ல ஆனந்தி. என்னென்ன சொல்ற? நான் தான் சொல்லிட்டேனே, இந்த காஸ்டியூம்ஸ் எதுவும் என்னோடது இல்ல, எல்லாம் என் ஃப்ரெண்டு தந்தது. அவகிட்ட திருப்பி கொடுக்க மறந்துட்டேன். உனக்கு இன்னும் சந்தேகமா இருந்தா நைட்ல தூக்கத்துல கூட எழுப்பி கேளு. அப்பவும் திக்காம திணறாம இதே பதில நான் சொல்லுவேன். அப்பயாச்சும் நம்புவியா? ஏன்னா எல்லா நேரத்துலயும் பொய் அக்யூரேட்டா ஒரே மாதிரி சொல்லவே முடியாது.